அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாந்தியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. மாந்தின்ற கிரகம் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு தெரியாது. மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குதுன்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாதகம் எழுதுறவங்க அந்த மாந்தியை காட்டிருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க இந்த கேரளாவில் தான் இப்போ மாந்தின்றது அவங்க முழுக்க தெரியும். இப்போ அந்த மாந்தி என்பது இப்போ தமிழ்நாட்டிலையும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஜாதகம் எழுதுறவங்க அனைவருமே அந்த மாந்தியை காட்டி தான் எழுதுகிறாங்க. மாந்தின்றது நம்ம பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலையும் நம்ம முன்னோர்கள் கர்மாவின் அடிப்படையிலையும் ஒரு கிரக நிலை நம்ம ஜாதகத்தில் வந்து அமைவது தான் மாந்தி. கருத்தில் கொள்ளுங்க. மாந்தியை பொறுத்த மட்டும் அது முழுக்க முழுக்க தீய குணங்களையே செய்யும். நன்மைகள் செய்வது மிகவும் குறைவு. அது 11ஆம் இடத்தில் இருந்தால் மட்டுமே 175% நன்மைகள் செய்யும். அதிக வாய்ப்புண்டு. 25% வாய்ப்பு வந்து கம்மி. கருத்தில் கொள்ளணும். இப்போ மாந்தின்னா உங்களுக்கு குழப்பம் வரும். மாந்தின்னா என்ன இருங்கன்னு. மாந்தின்னா இப்போ கேலண்டரை போட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த குளிகன் தான் மாந்தி தான் குளிங்க. ஆனால் சில பேர் வந்து இரவில் பிறந்தவங்கள மாந்தினியும் பகலில் பிறந்தவங்களுக்கு குளிகன்னு சொல்கிறாங்க. அது தவறு. ரெண்டுமே ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் மாந்தின்றதை தான் குளிகன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஏதாவது ஒரு கெட்ட காரியம் செய்யணுன்னா குளிகை டைமில் எடுக்க விடானுவாங்க. யாரோ வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அந்த அவங்களுடைய இறுதி சடங்கு எடுக்கக்குள்ள அதை மாந்தி டைமில் எடுக்கக்கூடாது. அது மீண்டும் நம்மளை வந்து திருப்பியும் அதே போல் எடுக்க வைக்கும் என்பது தான் உண்மையான விதி. அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அதே போல் நல்ல செயல்கள் எது செய்தாலும் அதுவும் தீவினையில் தான் முடியும். கருத்தில் கொள்ளணும். இப்போ குளிகை டைமில் போய் ஒரு தங்க நகையில் வாங்கினீங்கன்னா இப்போ தவறுதலான ஒரு கண்ணோட்டங்குது. குளிகை இந்த டைமில் வாங்கினா நம்மளை மீண்டும் மீண்டும் வாங்க வைக்கணும். நீங்கள் குளிகை டைமில் போய் ஒரு தங்க நகையை வாங்கக்குள்ள அந்த தங்க நகை தொலைஞ்சிட்ட பிறகு தான் உங்களை மீண்டும் தங்க நகை வாங்க வைக்கும். இல்லை அந்த தங்க நகையை யாருக்காக கொடுத்துருவீங்க. இப்போ அண்ணன் வாங்கினாருன்னா தகிச்சு கொடுத்துருவாரு. இல்லை அடமானத்துக்கு போயிடும். ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ ஒரு 10 சவரம் நகை வாங்கியிருப்பீங்க குளிகை டைமில். அதை போய் அடமானத்தில் வச்சுருவீங்க. போட்டுக்கிறதுக்கு வீட்டம்மா சொல்லுவாங்க, ஒரு நகை கூட இல்லை ஃபங்க்ஷன் போகிறதுக்கு, என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு சவரத்தை நகை வாங்கி கொடுப்பீங்க. இதுதான் அதோடைய விதி. 10 சவரத்தை பிடிக்கிட்டு ஒரு சவரத்தை கொடுக்கும். மாந்தியை பொறுத்த மட்டும் குளிகன் தான் மாந்தி தான் குளிங்க. எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் உருப்படாது. கருத்தில் கொள்ளுங்க. நல்ல காரியங்கள் செய்யணும்னா இப்போ நான் மாந்தியை பற்றி தான் சொல்லுங்கிறேன். ஆனால் இருந்தால் நல்ல காரியம் செய்யணும் சொல்கிறேன். நல்ல காரியம் செய்யணும்னா உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 16ஆவது நட்சத்திரம் வரக்குள்ள அந்த நட்சத்திரத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை பெறலாம். அது தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் ஆரம்பிக்கலாம். இல்லை கல்வி அந்த குழந்தை முதல்ல படிக்க போகுதுன்னு சரி, அந்த டைமில் ஆரம்பிக்கலாம். இல்லை ஒரு வீடு கட்ட போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இந்த காரியம் வெற்றி பெறணும் அப்படிலாம் பார்க்கல. உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 16ஆவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் 100% உங்களால் வெற்றி அடைய முடியும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் வச்சுங்க. அந்த நட்சத்திரத்துக்கு 16ஆவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஷ்ட நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தை எடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றியை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இது ஒரு மாதமும் வரும். ஒரு மாதமும் வரும். உங்களுக்கு எந்த மாதத்தில் இப்போ வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சரியாக அமையாது. அது இறையறில் பொருந்தி தான் இருக்கும். ஆனால் அப்ளிகேஷன் அனுப்பலாம். அதெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ வரும். இந்த டைமில் நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ வந்து உங்கள் அதிர்ஷ்டம் வந்து அதே நட்சத்திரத்தில் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கண்டிப்பாக 100% வேலை கிடைக்கும். வீடே கட்ட முடியல, என்னால் இடமே வாங்க முடியலன்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா இப்போ நான் கெடுதலை பற்றி சொல்லுங்கிறேன். அதனால இந்த ஒரு சிறு இந்த ஒரு பதிவை சொன்னேன். கருத்தில் கொள்ளுங்க. முயற்சித்து பாருங்க. வாழ்க்கையில் 100% ஆண்டவ புண்ணியத்தால் நீங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நடக்கும். முயற்சித்து பாருங்க. படிக்காத பசங்களை கரெக்டாக அந்த நட்சத்திரத்தை படிக்க வச்சு பாருங்க, மண்டியில் நின்றோம். உடல்வாதிகள் சரியாகலன்னா கரெக்டாக அந்த 16ஆவது நட்சத்திரம் வரக்குள்ள அந்த உடல்வாதிக்கு டாக்டர்கிட்ட போங்க, 100% உடல்வாதி தீர்ந்துடும்.
நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய விஷயம் இது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சரி, இப்போ நான் மாந்தி விஷயத்துக்கு வரேன். மாந்தியை பொறுத்த மட்டும் மாந்தி தோஷத்தை கழிக்கணும். மாந்தி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான், தோஷம் தான். இப்போ 10வது இடத்துல இருந்தால் தொழில் தோஷம், 2வது இடத்துல இருந்தால் குடும்ப தோஷம், 4வது இடத்துல இருந்தால் தாய்க்கு தோஷம், 9வது இடத்துல இருந்தால் தந்தைக்கு தோஷம், லக்னத்தில் இருந்தால் ஜாதகத்து தோஷம், 5வது இடத்துல இருந்தால் குழந்தைக்கு தோஷம், 7வது இடத்துல இருந்தால் கலந்தர தோஷம், 8வது இடத்துல இருந்தால் ஆயுள் பங்கம், 12வது இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்து எப்படின்னா வெளிநாடு போக ஆசைப்படுறவங்களாம் அவங்களாம் கெடுத்துரும். எந்த இடத்துல இருந்தாலும் மாந்தி வந்து பிரச்சனை தான். அதை கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த விஷயத்தில் அந்த கட்டத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த தோஷத்தை கழிச்சு தான் ஆகணும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி முயற்சி சொல்லுவாங்க. 12வது இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 12வது இடத்துலையும் லக்குனத்திலும் மாந்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாந்தி தோசை கழிச்சு தான் ஆகணும். குடும்பத்திலே சதா பிரச்சனை இருக்குது, ரெண்டுல இருந்தால் அது மாந்தி தோசை கழிச்சு தான் ஆகணும். எடுத்துக்காட்டு இப்போ ஒரு இடத்துக்கும் சொல்லணும்னா டைம் ஆகும். அதனால இப்போ எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். மாந்தி தோசை கழிக்கணும்னா இந்த திருவேலங்காலில் இருக்கிற இந்த சென்னையில் இருக்கிற திருவள்ளூரில் இருக்கிற 5வது ஸ்டாப்பிங்கு அரக்கோணத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டாப் முன்னாடி வரும் திருவேலங்காடு. அங்கே போனீங்கன்னா மாந்தி தோசை கழிச்சிடுறாங்க. சனிக்கிழமையில் போகணும். அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாந்தி தோசை கழிக்கிறாங்க. இப்போ 6னா 6 to 8, 8னா 10, 10லேருந்து 12, 12 விட்டா அப்புறம் 2, 2 விட்டா 4, அதோட முடிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது கருத்தில் கொள்ளுங்க. அங்கே போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக சார்ஜ் வாங்குறாங்க. நான் போகக்குள்ள வந்து 1600 வாங்கினாங்க. இப்போ எவ்வளோ வாங்குறாங்க தெரியல. அதே சார்ஜாக கூட இருக்கலாம். போய் மாந்தி தோஷத்தை கழித்து கொள்வது மாந்தி பாதிப்பால் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பு. ஏன்னா மாந்தின்ற ஒரு கிரகம் மிகவும் கொடுமையானது. மாந்தியை பொறுத்த மட்டும் மாந்தி அதாவது தனியாக அதால் வந்து முயற்சித்து உள்ளே வர முடியாது. மாந்திக்கு எந்த நட்சத்திர நாயகன் சாரம் கொடுக்குறாரோ அந்த சாரத்தின் அடிப்படையிலேயே மாந்தி வந்து உள்ள நுழையும். அவருடைய தசாபுத்தி காலத்தில் அது வேலைய ஆரம்பிக்கும். இப்போ மாந்தியுடைய தசாபத்தை வரலைன்னா, அதான் சாரம் கொடுத்துரு தசாபுத்தி வரலன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டு திருவோண நட்சத்திரத்தில் அதான் சந்திரனுடைய ராசியில் பிறந்திருக்காங்க வச்சுங்க, மகரத்தில் நட்சத்திரம் திருவோணம் வச்சுங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர திசை வரையில வராது. அந்த சுக்கிரநாதன் வந்து மாந்திக்கு சாரம் கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க, அந்த தசாபுத்தி வராது. அவங்களுக்கு அந்த மாந்தியால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பயப்பட தேவையில்லை. கருத்தில் கொள்ளுங்க. இதான் உண்மையான ஜோதிட விதி. இப்போ மாந்திக்கு பார்த்தீங்கன்னா மாந்திக்கு பார்வம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் மாந்திக்கு 7ஆம் பார்வை உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் பிரசங்கத்தில் மாந்திக்கு 2, 7, 12ஆம் பார்வை உண்டு. மாந்தி எப்பவுமே ஜாதகத்திலும் தெரியும், பிரசங்கத்திலும் தெரியும். இந்த 7ஆம் பார்வையை முழுதாக பார்க்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 2, 12ஆம் பார்வைகள் வந்து அரை பார்வையாக தான் பார்க்கும். அதே போல் திரிகோணத்தில் மாந்தி சேர்க்கை இருந்துச்சுன்னா தோஷங்கள் பரம்பரையை தொடுவதாக காட்டும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ திரிகோணம்னா 1, 5, 9 அதில் மாந்தி இருந்தாலும் இல்லை அந்த அதிபதிகள் கூட சேர்ந்து எந்த கட்டத்தில் நின்னாலும் அது பரம்பரை தோஷம், மாந்தி தோஷம். கருத்தில் கொள்ளுங்க. அது போல் தோஷம் இருக்கிறவங்க எங்கன்னா இறுதி சடங்கு சென்றீங்கன்னா அந்த இறுதி இப்போ அனாதை பண்ணுறதுக்குன்னா அதை அடக்கம் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கலாம். இல்லை ஒரு சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு அது போல் சென்றீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யலாம். அங்கே இருக்கிற குப்பைங்களெல்லாம் அள்ளலாம். ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். செய்தீங்கன்னா அந்த மாந்தியுடைய தோஷம், அதாவது மாந்தி தோஷத்தை கழிக்கிறத விட இந்த பலன் அதிகமான பலனை நீங்கள் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வந்து எடுத்து முடிக்கிற முட்டை இறுதி முட்டை இருந்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் நல்ல சிறப்பையே உங்களுக்கு கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. மாந்தி தோஷத்துக்கு ஒரே வழி இந்த இறுதி சடங்கில் கழிக்கிறதுக்கும் அனாதை பிணங்களை அடக்கம் செய்வதுக்கும் இல்லை அனாதைகளுக்கு உணவு அளிக்கிறதுலையும் இந்த மாந்தி தோஷத்தை முழுமையாக கழிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மாந்திக்குரிய ரத்தினம் பார்த்தீங்கன்னா மாந்தியின் தோஷத்தை குறைக்க ரத்தினம் மஞ்சள் புஷ்பரகம். மஞ்சள் புஷ்பரகம் வாங்கி பண்ணிங்கன்னா அந்த மாந்தி தோஷம் கழியும். கருத்தில் கொள்ளுங்க. மாந்திக்கு சில பரிகாரம் உண்டு. மாந்தி தோஷத்தை குறைக்கும் ரத்தினமான மஞ்சள் புஷ்பர்கள் அணிந்து சனிக்குரிய எந்த சோனத்தை சொன்னாலும் மாந்தியின் தீவினை விலகும் அல்லது குறையும். கருத்தில் கொள்ளுங்க. சனிக்கு கூறப்பட்ட எந்த சோகனமும் மாந்தியின் தோஷத்தின் குறிக்கும். சனி மந்திரம் நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். சொன்னீங்கன்னா மாந்திக்கு தனியாக மந்திரம் கிடையாது.
சனியுடைய மைந்தன் மாந்தி என்பதால் அவர் தோஷத்தை எது சொன்னாலும் குறைச்சிடுவார். அதே போல் சுதர்சன ஹோமம் மாந்தி தோஷத்தை குறைக்கும் ஹோமமாகும். மாந்தியால் ஏற்பட்ட வியாதியை குறைக்கும். மாந்திக்குரிய மருத்துவ முறை யூனி ஆயுர்வேத முறை மற்றும் அதன் மருந்துகளாகும். நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்கொண்டால் மாந்தியால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு வியாதி குணமாகாது, கருத்தில் கொள்ளணும். அதே போல் மாந்தி தோஷம் பார்த்தீங்கன்னா தனித்த மாந்தி அதிக அளவு தோஷத்தை செய்யாது, பல நேரங்களில் பெரிய நன்மைகளை செய்துவிடும். ஆனால் ஒரு கிரகத்தோடு சேர்ந்த மாந்தி தீமை செய்யாமல் போகாது. மாந்தி எந்த கிரகத்துடன் சேர்கிறதோ அது தோஷமே. குரு பார்வை சற்று குறைக்குமே தவிர வேற ஒன்றும் அவரால் பண்ண முடியாது. பாதுகாப்பதிவுடன் சேர்ந்த மாந்தி தொடர்பு பெற்றால் தோஷங்கள் ஜாதகரை மிகவும் பயமுறுத்திய பின் தண்டிக்கும். அந்த தண்டையின் அளவு 50% மேலே தான் இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல அஷ்டமாபதியுடன் சேர்க்கப்பெற்ற மாந்தி பேராசைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த ஜாதகரை தண்டிக்கும். பாதகாபதி மற்றும் அஷ்டமாபதியுடன் சேர்க்கை பார்வை என்ற வலுவான தொடர்பு பெற்ற மாந்தி பெரிய தீமைகளை செய்யாமல் போகாது. இதனால் ஜாதகருக்கு பல நேரத்தில் உடல் ஊனம், கோர விபத்து, கொடுமையான கண்டம் போன்றவற்றை அந்த மாந்தி செய்திடும். அஷ்டமாபதியுடன் பாதகாதியுடன் மாந்தி சேர்க்கையானால் தோஷங்கள் ஜாதகரையும் ஜாதகர் குடும்பத்தையும் பயமுறுத்தி பின் தண்டிக்கும். தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும். தண்டனையின் அளவு 75% மட்டும் போகும், கருத்தில் கொள்ளுங்க. மாந்தியை ஒண்டி நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. மாந்தி எப்போதுமே ஒரு ஜாதகரை மிகவும் கொடிய செயலை செய்து அவரை அத்தனை பாலாத்திர தள்ளிடும், கருத்தில் கொள்ளுங்க. மாந்தி தோஷம் இருக்கிற தோஷத்தோட மிகவும் பொல்லாதது. எல்லா கிரகங்கள் அமைப்பும் நல்லா இருந்தோம், மாந்தி தோஷத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த ஜாதகருக்கே தெரியாது அது அவருக்கு எதனால இந்த தோஷம் ஏற்பட்டுச்சுன்னு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ மாந்தி 12 பாவங்களில் நின்னா என்ன செய்வார் என்று சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் மாந்தி இருந்தா அதான் லான் போட்டிருக்க லக்கணம், அதுதான் ஒரு ஜாதகருடைய முதல் கட்டம். அதில் மாந்தி இருந்தா மற்றவரை காட்டிலும் இவரிடம் ஏதேனும் ஒரு வகையில் பளிச்சென்று வித்தியாசம் இருக்கும். நீண்ட ஆயுள் உண்டு, சொத்துக்கள் உண்டு, களவு செய்பவர், மூடதனம் உள்ளவர், அதிக சக்தி இல்லாதவர், பொது விஷயங்களை அறிய ஆர்வமில்லாதவராக இருப்பார், துஷ்ட கோபம் உடையவர். லக்கணத்தில் மாந்தி இருக்க சொந்த பந்தங்களுடன் நெருங்கி பழக அவரால் முடியாது. சொந்தக்காரர்கள் இவரின் முகத்துக்கு முன் ஒரு மாதிரியாகவும் முகத்துக்கு பின் ஒரு மாருதியாகவும் பேசுவார்கள். நண்பர்களில் யார் எதிரி யார் நல்லவர் என்று இவருக்கு தெரியாது. இவரிடமும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். தனிமரமாக வாழ்ந்து, அதாவது திருமணம் ஆயிருந்தாலும் அவர் தனிமையில் கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்கணத்துக்கு 2இல் மாந்தி இருந்தால் கலகப்பிரியர், சாதாரணமாக தவறான வாக்குடையவர், தனது வார்த்தைகளால் குடும்பத்துக்குள் குழப்பத்தை உண்டு பண்ணுவார். இவரால் குடும்பத்துக்குள் ஏற்படும் கலகம் எளிதில் தீராது, பல ஜென்மங்களில் தொடரும்படி இருக்கும். பண விரயம் ஏற்படும், கண்களில் நோய் ஏற்படும். அதனால் அவர் கண்ணாடி அடைய வேண்டிய வாய்ப்புகளும் வரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்கணத்துக்கு 3இல் மாந்தி இருந்தால் சகோதரரிடம் சண்டையிட்டபடியே இருப்பார். முரட்டுத்தனமான தைரியம் உண்டு. தன் வார்த்தையால் தனது முன்னேற்றத்தை கெடுத்துக் கொள்வார். நான் தான் என்ற இருமாப்பும் அகங்காரமும் கொண்டவராக இருப்பார். எப்போதுமே ஒரு சோகத்தன்மையோடு இருப்பார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்கணத்துக்கு 4இல் மாந்தி இருந்தால் தனது குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். குடும்ப பாசமே ஏற்படாது. வண்டி வாகனம் அவருக்கு யோகம் இருக்கும். தான் குடியிருக்கும் வீட்டில் அல்லது இடத்தில் ஒரு நிம்மதியின்மை அவருக்கு ஏற்படுத்தும். வசிக்க இடத்தில் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். தாயார் வழியில் நிம்மதியின்மை ஏற்படுகிறது. மாது வகை சாபங்களும் கோபங்களும் இவருக்கு இருக்கும். எதிரிகளால் சுகக்கேடு உண்டாகும். உதவி செய்தவர்களை இவருக்கு யாராச்சும் உதவி செய்தால் அவர்களை இந்த மாந்தி பாதிக்கும். மாது தோசைகளையும்
இடதோஷங்களையும் இந்த மாந்தி சுட்டி காட்டும். மேலும் அத்தோஷங்கள் தீமையாக செயல்பட காத்திருப்பதை குறிக்கிறது. இத்தோஷங்களால் பாதிப்பு ஏற்பட போவதை தெளிவாக அந்த ஜாதகருக்கு இந்த இடங்கள் காட்டும். இத்தோஷங்கள் நடக்க தசா புத்தி, அதாவது அந்த கிரகத்துக்கு யார் அந்த மாந்திக்கு தசா புத்தி கொடுத்துருக்கிறார்களோ அந்த புத்தி எப்போ வரும்னு சொல்லி அந்த மாந்தி காத்து கொண்டே இருக்கும். அது வரலன்னா தப்பிச்சாங்க, வந்துட்டா மாட்டினாங்க. இதனால மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி ராசியாதிபதி தசா புத்தி நடக்கும் வரை அந்த ஜாதகருக்கு பாதிப்பு நடப்பதில்லை. அதுவரை தோஷம் தரும் கிரகங்கள் பாதிப்பு ஏற்படுத்தாமல் பாதிப்பை தடுத்து நிறுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி, அதாவது நட்சத்திராதிபதி பார்வையிலும் 4ஆம் அதிபதி அதிக கிரகங்கள் இருந்தால் மாது வகை தோஷம் பல தலைமுறை தொடர்வதாக குறிக்கும். அதாவது லக்னனுக்கு 4ஆம் இடத்தில் மாந்தியுடன் பல கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அதனுடைய மாந்தியுடைய தோஷம் பல தலைமுறைகளை சுட்டி காட்டும். கருத்தில் கொள்ளுங்க. இப்படி இருந்தால் அந்த தோஷம் எளிதில் அந்த ஜாதகரை விட்டு நீங்காது. அதுக்கு நிறைய பரிகாரம் செய்தால் மட்டுமே, இப்போ பரிகாரம் முன்னாடி சொல்லிருக்கேன், அந்த பரிகாரம் செய்தால் மட்டுமே அவர் விட்டு அவர் அதிலிருந்து தப்பிக்க முடியும். நாளில் மாந்தி பிற கிரகங்களும் சேர்ந்திருந்தால் மிக கொடிய பாவத்தை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் மாந்தி இருக்கிறவங்க அது தசா புத்தி நட்சத்திரநாதன் தசா புத்தி வராது மட்டும் நீங்க பயப்பட தேவையில்ல. வந்துடுச்சுன்னா கண்டிப்பா பாதிப்பு தான். கருத்தில் கொள்ளுங்க. உங்க இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கிற தசா புத்தியை வச்சு நீங்க பாத்துக்கலாம். முன்னாடியே மாந்தி சாரம் கொடுத்த தசை வந்துருச்சா வரலையான்னு எடுத்துக்காட்டு முன்னாடியே சொன்னேன். அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்களே சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ லக்னத்துக்கு 5இல் மாந்தி இருந்தால் இவரால் எதிரிகளை எளிதில் வெல்ல முடியும். புத்திர தோஷம் உடையவர், குடும்பத்தில் குல வழக்கங்கள் மீறாதவர், குலதெய்வ பக்தி மிக்கவர், பக்தியால் வேலையை சரியாக செய்ய மாட்டார், எப்போதும் பக்தியிலே இருப்பார், குடும்பத்தை கவனிக்க மாட்டார், மனைவியுடன் நெருக்கமாக இருக்க மாட்டார், மனையை விட்டு தள்ளியே இருப்பார், பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் காட்ட மாட்டார், சஞ்சில புத்தியம் அற்ப தொழில் செய்வராக இருப்பார், குரு ஆசிரியர் போன்ற பெரியவர்களை மதிக்க மாட்டார், புத்தர்களுடன் அவருக்கு பிறக்கும் குழந்தைகள் எப்போதும் அதை சுருக்கமாக சொல்ல போனால் பீடை பிடித்தவர்களாக இருப்பார்கள். அந்த ஜாதகருக்கு வயிறு நோய் அடிக்கடி ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும். அதனால் அவர் உணவு கட்டுப்பாடு தேவை. மனம் தீய வழியிலேயே செல்லும். கருத்தில் கொள்ளுங்க. பிது தோஷங்களையும் புத்திர தோஷங்களையும் இந்த 5ஆம் இடம் சுட்டி காட்டுகிறது. மேலும் அத்தோஷங்கள் செயல்பட காத்திருப்பது தசாபதிக்காக. அப்படி தசாபதி வந்துச்சுன்னா மிக கொடுமையான பாதகங்களை அது செய்ய ஆரம்பிச்சிடும் ஜாதகருக்கு. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இது மிகுந்த, அதாவது இந்த மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி ராசியாதிபதி தசாபுத்தி நடக்கும் வரை பாதிப்பு அந்த ஜாதகருக்கு நடக்காது. இது மிகுந்த மன வருத்தத்தோடு அந்த மாந்தி காத்து கொண்டு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. தசாபுத்தி நடந்துடுச்சுன்னா அந்த மாந்திக்கு ஒரே சந்தோஷம் தான். சந்தோஷத்துல அந்த ஜாதகரை படாத பாடுபடுத்தி அவரை, அதாவது எவ்வளவு கஷ்டப்பட வைக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட வச்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி பார்வையிலும் 5ஆம் அதிபதி உடன் அதிக கிரகங்கள் இருந்தால் மாதுருக தோஷம் பல தரங்களுக்கு தொடர்வதை அந்த ஜாதகர்கள் குறிக்கும். மாது தோஷத்தை சுட்டிக்காட்டிய கிரகங்களுடன் சூரியன் தொடர்பால் மாது தோஷம் பல தரங்களாக இருப்பதுடன் எளிதில் நீக்க முடியாத அளவுக்கு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த 5இல் இருக்கும் மாந்தியுடன் சூரியன் தொடர்பு கொண்டார்னா அந்த தோஷம் மிக கடுமையா இருக்கும். தோஷங்கள் கழிந்தாலும் அந்த தலைமுறையில் நீக்குவது மிகவும் கடினம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்னத்துக்கு 6இல் மாந்தி இருந்தால் பிறருக்கு உதவிகள் செய்வதில் மிக நல்லவர், கடும் உழைப்பாளி, எதிரிகளை அடக்குவார், பலரையும் நேசிப்பார், ஜால வித்தை மோடி வித்தைகளை விரும்பி செய்பவர், சாமர்த்தியமாக சண்டையிடுதல், பிறரை பற்றி குறை கூறுவார். அவ்வாறு கூறிய குறைகளை பற்றி சிறிதும் அந்த ஜாதகர் கவலைப்பட மாட்டார். எளிதில் நோய்கள் இவருக்கு குணமாவாது.
நோய்கள் கடுமையாக தாக்கும். அதே போல வேலை செய்தால் இவருக்கு உடல் சோர்வு ஏற்படும். அதே போல சோம்பலான உடல் குணமுடையவர் இவர். 6ல் சந்திரனுடன் மாந்தியம் இருந்தால் தொழிலால் பெரு நஷ்டமும் தொடர்ந்து கடனும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ஜாதகருக்கு. சிலருக்கு வழக்கு ஏற்பட்டு அவ்வழக்கின் மூலம் நிறைய பணம் விரயமாகி கடைசியில் அந்த வழக்கு தோல்வியிலேயே முடியும். கருத்தில் கொள்ளுங்க. லக்னத்துக்கு 6ல் மாந்தி இருந்தா இந்த நிலை தான். அதே போல இந்த லக்னத்துக்கு 7ல் மாந்தி இருந்தால் தனது அதான் ஜாதகரின் மனைவிக்கு கண்டம், வழக்குகள் நஷ்டம், பிறரால் எளிதில் அவமானம் ஏற்படும், வாழ்வில் வெறுப்பு ஏற்படும், கடன் தொல்லைகள் ஏற்படும், எவ்வளவு உழைத்தாலும் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, செய்நன்றி அறியாதவர், பலர் துஷ்ட பெண்களுக்கு பிரியமானவராக இவர் இருப்பார். இவரே விலகிச் சென்றாலும் அந்த பெண்மணிகள் இவரை விடாமல் பின்தொடர்வார்கள். விவகாரமான காம உணர்ச்சி உடையவர். சிறு பிரச்சனைகளை கூட சண்டையிடும் குணம் மிக அதிகம் இருக்கும். இதனால் இவரிடம் பணிபுரிவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் போதும் போதும் என்று ஆகிவிடும். வாழ்க்கை துணையுடன் பெரிய எதிர்பார்ப்பு இவருக்கு இருக்காது. அதே போல அவருடன் நெருங்கிய உறவும் கொள்ள மாட்டார். அதே போல் அவங்களோட ஆசைகளும் முழுமையாக இவரால் திருப்திப்படுத்த முடியாது. இவர் ஆசையை திருப்திப்படுத்தி கொண்டு இவர் விலகி விடுவார். கருத்தில் கொள்ளுங்க. இதனால் அவர்களுக்குள் பிரியம் குறைவாக இருக்கும். மாந்தியை குரு பார்த்தால் இப்பலன்கள் சற்று குறையுமே தவிர முழுமையாக விளங்குறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த 7ல் மாந்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னாடியே இந்த மாந்தி தோஷத்தை கழிக்கணும். கழிச்சாதான் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும். இல்லைனா தாம்பத்திய குறைபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவியை பிரிவினை ஏற்படுத்தி விவாகரத்தில் எடுத்துமே நிறுத்திடும். கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு பக்கம் மாந்தி தோஷம் பிரிக்கிறது பக்கம். இந்த காலகட்டத்தில் எனக்கு நான் சொல்லிதான் ஆகணும். இந்த காலகட்டத்தில் திருமணம் பார்க்குறவங்க அதாவது உண்ணும் உணவும் இருக்க இடமும் உடுத்த உடையும் கொடுக்கக்கூடிய வரன்கள் அமைந்தால் போதும் என்பதுதான் விதி. கருத்தில் கொள்ளுங்க. அதை விட்டுட்டு இப்போ ஆணுக்கு பெண்ணை பிடிக்கணும், பெண்ணுக்கு ஆணை பிடிக்கணும். இப்போ நான் சொன்ன விதிகள் இருந்தால் போதும், அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிடலாம். அதை விட்டுட்டு இப்போ பெண்கள் எனக்கு டாக்டர் மாப்பிள் தான் வேணும், எனக்கு இன்ஜினியர் மாப்பிள் தான் வேணும், அதே போல் ஆண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் தான் வேணும், மிகவும் அழகான இருக்கிற பெண்கள் தான் வேணும் சொல்லி இது போல் பார்த்து இப்போ திருமணம் ஆன பிறகு குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தன் பிள்ளை தன்னை விட்டு பிரியக்கூடாது, வர மருமவ மாமனார் மாமியார் நாத்தனார் மச்சினை எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் பணிவாக இருக்கணும், எல்லாருடைய வேலையும் இவங்களே செய்யணும்னு சொல்லி பார்ப்பாங்க இந்த ஆண் வீட்டில். அதே போல் பெண் வீட்டில் திருமணம் ஆன உடனே நம்ம பொண்ணு போய் அவங்க வீட்டில் எங்கே மாட்டி கஷ்டப்பட போகிறாங்க, எப்படியாச்சும் நீ தனியாக அவர் கூட்டிட்டு பிரிச்சுன்னு வந்துருமான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ யாருக்கா ஒருத்தருக்கு தோல்வி ஏற்படும் கண்டிப்பாக. இல்லை இது ரெண்டுத்துக்குமே செட் ஆகலைன்னா அவங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி விவாகரத்தை ஏற்படுத்துகிறோம். மாந்தி ஒரு சைடு பிரிக்கிறதோ இல்லையோ இவங்களுக்குள்ளேயோ ஒரு விவாகரத்தை பிரிச்சுப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் புத்திக்கு எது தோணுதோ எது சிறந்ததோ, அவங்க இது சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் தேவையில்லை. அவங்களாம் வாழ்ந்து முடித்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும். இது உங்கள் 2 பேருடைய உள்ளங்கள் கொண்ட வாழ்க்கை, உங்களுடைய மன வாழ்க்கை. நீங்கள் தான் இந்த வாழ்க்கையை பத்திரமா பார்த்துக்கணும். 2 பேரும் விட்டு கொடுத்து மனம் ஒற்றுமையோடு சென்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். கருத்தில் கொள்ளுங்க. விவாகரத்து பெற்று நீங்கள் என்ன பண்ண போறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ திருமணம் ஆகுது, 2 பேரும் விவாகரத்து வாங்கிறீங்க. விவாகரத்து வாங்கி என்ன பண்ண போறீங்க? அதை விட மனதை விட்டு பேசி இருவரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் இன்ற பிறவியில் மகிழ்ச்சிகரமாக வாழலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பெண் நினைக்கலாம் அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறதுலாம் காதிலே வாங்கக்கூடாது. ஆண் நினைக்கலாம் அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறதும் காதில் வாங்கக்கூடாது. கணவன் என்ன சொல்கிறாரோ மனைவி கேட்கணும், மனைவி என்ன சொல்கிறாங்களோ கணவன் கேட்கணும். உங்கள் 2 பேருக்கு என்ன விஷயம் தேவையோ அதை ஒண்டி தான் நீங்கள் சிந்திக்கணும் தவிர இவங்க சொல்கிறதுலாம் அவங்க சொல்கிறதுலாம் கேட்கக்கூடாது. பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், அது தவறு இல்லை. ரொம்ப வயது முந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். நல்லா இருக்கிறவங்க மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடாது. அதே போல் பெண்ணுடைய தாய் தந்தினர் அந்த மருமகன்கிட்ட வற்புறுத்தக்கூடாது. தாய் தந்திரை விட்டுட்டு வந்திருப்பான்னு கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம்
இருவருடைய மன வாழ்க்கையை கெடுத்து இந்த பிறவினுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடும். அதன் அடிப்படையிலே இந்த கருத்தை சொல்கிறேன். யார் மனிதம் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிஜத்தை தான் சொல்கிறேன். கிரகங்கள் ஒரு அடிப்படையில் பிரித்தாலும் நம்மளே நம்மளுடைய விதியை பிரிச்சுக்கிறோம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுற திருமணம் காலத்துக்கோ உடல்ல இருந்து ஆவி பிரிவு மட்டும் இருக்கணும். அதுதான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிற திருமணம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ ஏதோ ஒரு அன்றைக்கு ஒரு பேப்பரில் பார்த்தேன். ஆனால் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2014 சென்னையில் மட்டும் 5000க்கு மேலே விவாகரத்து. அப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கினா 27 மாவட்டத்தில் நினைக்கிறேன். 27 மாவட்டத்தில் இப்போ ஒரு மாவட்டத்தில் 5000 விவாகரத்துனா அப்போ 27 மாவட்டத்தில் போட்டுங்க எத்தனை விவாகரத்துன்னு. அப்போ இந்த திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா இல்லை நம்மளே நிச்சயிக்கப்படுறோமா? நீங்களே கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுற திருமணம் போய் இப்போ நம்மளே ஒரு அவசரத்தில் திருமணத்தை பண்ணி நம்மளே விவாகரத்தை வாங்கிட்டு உட்காந்துக்கிறோம். விவாகரத்து வாங்கி வாழத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நல்லா கருத்தில் கொள்ளுங்க. ஆடு மாடுங்க கூட தான் உணவு கொண்டுட்டு சுற்றிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது முக்கியம் இல்லை. கணவன் மனைவியோடு வாழ்ந்து பிள்ளைகளை படிக்க வைத்து அவங்களுக்கு ஒரு திருமணத்தை செய்து அவங்க மூலியமா பேர குழந்தைய பார்த்து வாழ்வதே ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க பிறந்த பிறவிக்கு முதலுடைய முன்னுரிமை. அதுதான் கருத்தில் கொள்ளுங்க. அதுதான் அர்த்தம். அப்போதான் அவங்களுடைய அடுத்த பிறவி இருக்குதோ இல்லையோ சிறந்த பிறவியாக அமையும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. சொன்னதை உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க. வாழ்க்கையின் உண்மை அர்த்தம் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடக்க மாட்டேது. அது இன்னொரு பக்கம். இதுக்கு ஒன்று தாய் தந்தரும் காரணம், அதே போல் பிள்ளைகளும் காரணம். பெண் அழகாலன்னுவாங்க, பெண்ணை கேட்டால் ஆண் அழகாலன்னுவாங்க. இல்லை ஜாதி கட்டத்தில் தோஷங்கள் இருக்கும், இல்லை இந்த வேலை நல்லாலன்னுவாங்க. இதே போல் சொல்லி சொல்லி அவங்களுக்கு வயதாயிடும். கடைசியில் திருமணமே அவங்களுக்கு நடக்காமல் போயிடும். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு வாய்ப்பும் இறைவன் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு. நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். இதே போல் நிறையா சினிமா படத்திலேயே காட்டிருக்காங்க. ஒரு வாட்டியும் அந்த அதாவது என்ன படம் எனக்கு தெரியல, ஆனால் டிவியில் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டியும் அந்த இறைவன் வந்து ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனால் அதை வந்து அவங்களால பயன்படுத்திக்க முடியாது. கடைசியில் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்குள்ள அவங்க பயன்படுத்தி வந்துடுவாங்க. அதே தான் அதிகபட்சம் நீங்கள் 29 வயசு மட்டும் பார்க்கலாம். உங்கள் மனதுக்கு ஏற்றபடி கணவன் அமைகிறா இல்லை மனைவி அமைகிறாங்களான்னு. அதே போல் பெற்றவங்களும் பார்க்கலாம். 29 வயசு தாண்டிடுச்சுன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் திருமண வாழ்க்கையை முடிவு செய்யுங்க. இது இந்த 7ஆம் இடத்தை சொன்னதுனால எனக்கு என் சிந்தனையில் தோன்றியதையும் என் அனுபவத்தில் உணர்ந்ததை தான் சொல்லிருக்கேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் லக்னத்துக்கு 8இல் மாந்திருந்தால் தண்ணீரால் கண்டை ஏற்படும். மதுவினால் உடல் வாதிகள் கண்டங்கள் ஏற்படும். அதனால் லக்னத்தில் 8இல் இருக்கிறவங்க எக்காரத்து கொண்டும் மது அருந்தக்கூடாது. பிறரிடம் உள்ள நிறைகளை காணாமல் குறைகளையே அந்த ஜாதகர் காண்பார். முகநோய் முக விரோதம் உண்டு. எப்போது ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஜாதகருக்கு உருவத்தை வளர விடாமல் அந்த ஜாதகர் குள்ளமாக இருக்கக்கூடிய அதிக வாய்ப்புள்ளது. மாந்தி நின்ற வீட்டின் காரணத்தினால் கண்டை ஏற்படும். 8ஆம் வீடு சூரிய வீடாக மாந்தி நின்றால் நெருப்பினால் கண்டமும், உயரத்திலிருந்து விழுந்தால் கண்டம் ஏற்படும். அதே போல 8ஆம் வீடு சந்திரன் அல்லது சுக்கிரன் வீடாக இருந்தால் நீரினால் கண்டமும், ஏதோ ஒருவித திரவ பொருளால் கண்டமும், திரவ விஷயத்தால் கண்டமும் ஏற்படும். 8ஆம் வீடு சபா வீடாக இருந்தால் ஆயுதனால் கண்டமும், மின்சாரத்தால் கண்டமும் ஏற்படும். 8ஆம் வீடு புதன் வீடாக இருந்தால் காற்றால் கண்டமும், மூச்சு காற்றினால் கண்டமும் ஏற்படும். 8ஆம் வீடு சனி அல்லது குரு வீடாக இருந்தால் பெரிய நோய்களால் கண்டம் ஏற்படும். இந்த கண்டம் 32 வயதில் ஏற்படும். அதிக பேச்சாற்றலை தரும். பேச்சாற்றலே பெரும் வினையாகவும் ஜாதகருக்கு மாறிடும். அதனால் வார்த்தையை கவனமாக உச்சரிக்கணும். 8இல் சந்திரனுடன் மாந்திருந்தால் தொழிலினால் ஏற்பட்ட நஷ்டத்தை தாங்க முடியாமல் நின் ஜாதகருக்கு இறப்புக்கு சமமான கண்டத்தையும் அவமானத்தையும் தரும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்னத்துக்கு 9இல் மாந்திருந்தால் தந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்தும், தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். கடினமாக அந்த ஜாதகர் உழைத்து பெற்ற செல்வத்தை
தீய வழியில் தீய செயலுக்காக செலவு செய்யும். அதே போல் தந்தையினுடைய சொத்தை செல்வத்தை அந்த ஜாதகர் தீய வழியிலேயே செலவழிக்க கூட கருத்தில் கொள்க. அதனால் லக்னத்தில் 9 அதான் லக்னத்திலிருந்து 9 மாந்திருந்தா மிகவும் கவனமாக இருக்கணும். நிர்வாகத்தில் சாதாரணமாக தவறு ஏற்படும். அந்த மற்ற பேச்சு ஆன்மீகத்தின் மீது அந்த ஜாதகருக்கு நம்பிக்கை இருக்காது. தெய்வ பக்தியும் அவருக்கு இருக்காது. அதே போல மாந்தியை குரு பார்த்தாலும் இக்குணம் அவருக்கு குறையாது. கருத்தில் கொள்ளுங்க. லக்னத்திலிருந்து 9 மாந்தி இருந்தால் இந்த பலன் தான் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ லக்னத்துக்கு 10 மாந்தி இருந்தால் கடுமையான கஞ்சர், தான தர்மங்களை கூட மன விரும்பி செய்யாதவர், பிறர் பொருட்களை கவர்ந்து கொள்பவர், நண்பர்கள் உறவினர்கள் கூட இவரது செயலால் பிரிவார்கள், மான அவமானம் பயம் இல்லாதவர், திருமணம் செய்த வீட்டில் கடுமையான தோசை இவருக்கு ஏற்படும். இதுவும் திருமணத்துக்கு பிறகே அந்த ஜாதகருக்கு தெரியும். இந்த தோஷத்தினால் ஜாதகர் மிகவும் பாதிப்படைவார். கருத்தில் கொள்ளுங்க. 10 உள்ள மாந்தியை குரு பார்க்க பிறருக்கு உதவும் உபகாரியமும் நற்பெயரும் பெற்று இந்த ஜாதகர் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை அடிக்கடிக்கு மாற்றிக்கொள்வார். தொழிலில் ஸ்திர புத்தி இருக்காது. பிரதிபலன் கருதாமல் உதவி செய்யும் நபராக இந்த ஜாதகர் இருப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கும் மாந்திக்கு குரு பார்வை இருந்தால் மாந்தி துன்பத்தை குறைவாக தருவார். பயமில்லாம அந்த ஜாதகர் தொழிலில் ஜெயிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்னத்துக்கு 11 மாந்தி இருந்தால் லாபஸ்தானத்தில் இருக்கும் மாந்தி நல்ல லாபத்தை தருவார். பிரகாசமான கீர்த்தியும் தியாகத்தையும் அந்த ஜாதகர் பெற்றிருப்பார். வேடிக்கை செய்து பிழைப்பார். தனக்கு வேடிக்கையான பேச்சினால் பலரையும் கவர்வார். வேடிக்கை சிறப்பு பேச்சுகள் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும். அதன் மூலம் பல நல்ல நட்புகளை பெறுவார். பலருக்கு அதன் மூலம் வாழ்க்கையும் ஏற்படும். வாழ்க்கை துணையும் கிடைப்பாங்க. இந்த ஜாதகர் கவலையே இவருக்கு என்னன்னா தெரியாது. லக்னத்துக்கு 11 மாந்தி இருந்தா மாந்தி 11 இருப்பது மிக மிக சிறப்பு. காரிய வெற்றி, உயர்ந்த பதவி, சக்திக்கு மீறிய போகமும் சம்பாத்தியம் போன்றவற்றை அந்த ஜாதகர் மிகவும் சிறப்பாக பெறுவார். லக்னத்திலிருந்து 11 மாந்தி இருப்பது மிக மிக சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்னத்துக்கு 12 மாந்தி இருந்தால் குடும்பத்தின் சொத்துக்கள் இந்த ஜாதகரால் விரயமாகும். அடகு வைத்து விரயம் செய்வார். விரயத்தின் மூலம் வாழ்க்கை நடத்துவார். ஒரு தொழில் மிக விரைவாக முடிந்து போனாலும் அது 12 அமைந்த மாந்தி, அதாவது சந்திரன் காரணம். 12 அமைந்த மாந்தி சந்திரனுடன் தொடர்பு பெற்றால் நிம்மதி இல்லாமல் அந்த ஜாதகருக்கு செய்துவிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல கோச்சாரத்தில் 12 மாந்தியில சந்திரன் வரும்போது அந்த ஜாதகர் மிகவும் துன்பத்தை பெறுவார். ரசவாதம், புதையல் தேடுதல் போன்றவற்றால் எல்லா செல்வங்களையும் அந்த ஜாதகர் தொலைக்கக்கூடும். அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்க்கையை தொலைப்பார். உடல் குறைபாடுகள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். கேதுவும் மாந்தியும் 12 இருந்தால் காது, மூக்கு, தொண்டையை அவருக்கு பாதிக்கும். பலருக்கு காது கேட்காமல் இருந்திருக்கும். வாய் பேச முடியாமல் போகும். 12 சந்திரனுடன் மாந்தி இருந்தால் தொழிலினால் ஏற்பட்ட நஷ்டத்தை தாங்க முடியாமல் இறப்பு கூட ஏற்பட அந்த ஜாதகருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் மாந்தி 12 கட்டத்தில் இருக்கக்குள்ள செய்ய வேண்டிய, அதாவது மாந்தியால் பாதிக்கக்கூடிய அமைப்புகள். என்னுடைய கருத்தை பொறுத்து மட்டும் மாந்தி 11 இருந்தால் மிக சிறப்பான பலனை செய்யும். அதே போல மாந்தி 6 இருந்தால் பாதிக்கு பாதி நன்மையும் பாதிக்கு பாதி தீமையும் செய்யும். எது எப்படி இருந்தாலும் மாந்தி மீதி கட்டத்தில் இருக்கக்குள்ள அவருக்கு சாரம் கொடுத்த நட்சத்திரம், இப்போ சந்திரன் சாரம் கொடுத்துக்காக வச்சிருங்க. அந்த சந்திரனுடைய தசாபுத்தி நடக்கக்குள்ளதான் அந்த மாந்தியால் வேலை செய்ய முடியும். கருத்தில் கொள்ளுங்க. உங்க ஜாதக கட்டத்தில் பாருங்க, அது பொருந்தி வருதா பாருங்க. அப்படி உங்களுக்குள்ள வந்துட்டு இருந்தா மாந்தி தோஷத்தை கழிச்சுங்க. இல்லை வரப்போகுதுனாலும் போய் மாந்தி தோஷத்தை கழிச்சுங்க.
இல்லை எங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நாங்கள் மாந்தி தோசை தான் மிகவும் சிறப்பு, நீங்கள் இப்போ கழிச்சுக்கலாம். மாந்தி நின்ன கட்டத்தையும் பார்க்க கட்டத்தையும் பாதிப்பு இல்லாமல் பண்ணிடும். மாந்தி தோசை ஒரு ஜாதகரும் கழிப்பது மிக மிக சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மறக்காதீங்க, இறுதி சடங்குக்கு போனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் அங்கே இருக்கிற மாசுகளை தூய்மைப்படுத்துங்க. குப்பைங்க வாட்டருங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பொறுக்கி ஓரமாக போடுங்க. அந்த பூக்கெல்லாம் பெருக்கி விடுங்க. அது போலாம் பண்ணிங்கன்னா முழுதும் மாந்தி தோஷத்தை கழித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். எம்பெருமான் சிவபெருமானின் அருளாலும் முருகப்பெருமானின் துணையாலும் முப்பெருங்கடவுள் விநாயகர் பெருமானும் ஆசீர்வாதத்தாலும் அனைவரும் அனைத்து சுகங்களும் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் உள்ள சிறந்த கருத்துக்களையும் நான் பார்த்த ஜோதிடத்தின் அடிப்படை கருத்துக்களை தான் தெரிவிக்கிறேன். நீங்கள் அது எந்த அளவுக்கு பயன்படுத்தி நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.